ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதனால் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனரா, எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல தார் ரோட் டச்சிலே இருக்குது, உங்களுக்கு வீடு எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கனாலே டீட்டெயிலாக ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா ஃப்ரெண்ட்? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதேபடியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஃபார்ம் லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, வீட்டு மேலே வீடு, எந்த ஒரு ரியல் எஸ்டேட் வீடியோனாலும் விலாக் வீடியோனாலும் உங்களுக்கு வந்து டே டு டேயில் வந்து மெசேஜில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஏரியா கொஞ்சம் பெரிய ஏரியா இருக்கிறதுனால உங்களால் சிங்கிளாக வாங்க முடியலனா கூட நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேராக கூட ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். கண்டிப்பாக யாராவது ஷேர் பண்ணி வாங்கணும், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், என்னால் வந்து ஒரு ஏக்கர் தான் வாங்க முடியும், இல்லை ஒரு 2 ஏக்கர் தான் வாங்க முடியும், பட் ஆனால் நீங்கள் போடுற வீடியோலாம் 15 ஏக்கர் 10 ஏக்கராக இருக்குது, நான் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி கூட நான் வாங்கி தரேன். சரியா ஃப்ரெண்ட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 ஏக்கர் இருக்குங்க. டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து 13 ஏக்கரு. ஸோ யாரும் வந்து தப்பாக நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் வந்து மெடிக்கல் ப்ராப்ளம்னால உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் கோல்டு ஆகிட்டு ஒரே வந்து பார்த்திங்கன்னா தும்பலாக அது மாதிரி ஆகிட்டுருக்கு கொஞ்சம் உடம்பு. அதனால தான் வீடியோவில் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நடுவில் தும்புற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு கேட்கும். ஸோ உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக சரியில்லை, ஒரு 2 வாரமாக. அதனால தான் நிறைய பேர் கால் பண்ணாலும் ஏன் எடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு 10 டேஸாக 12 டேஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால தான் மெயின் ரீசனாக வந்து கால் எடுக்க முடியல. பட் ஆனால் எல்லாருக்கும் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் மெயின் ரீசனாக வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே இரும்பலாக வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லேண்டு வந்து டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து 13 ஏக்கருங்க. 2 பேர் சைன் போடணும். ஓனர்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒரு வீடு இருக்குங்க, அந்த வீடு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400-450 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான வீடு இருக்குது. ஒரு ஃபேமிலி தங்கலாம் அது மாதிரி வீடு. வீட்டுக்கு தனி போர் இருக்குது, வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா டைப் வீடு மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஓட்டுலாம் வச்சு செட் பண்ணி கட்டியிருக்காங்க. லைட்டாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா டைப் வீடு மாதிரியே இருக்கும். ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ வீடு நல்ல சூப்பரான வீடு உங்களுக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. சென்னை கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 118 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து 80 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை கோயம்பேடுலேருந்து கரெக்டாக ஒரு 2.25 மணி நேரத்துக்கு இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம். செங்கல்பேட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து கிணறு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 கிணறு இருக்குங்க. 2 சர்வீஸ் இருக்குது. 2மே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் தான். இந்த ஒரு கிணறே பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டு கிணறு, உங்களுக்கு நல்லா ஒரே பாக்ஸான நீட்டு கிணறு, ரெக்டாங்கிள் கிணறு இது உங்களுக்கு. இந்த கிணறே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-8 ஏக்கருக்கு மேலே தாராளமாக இறக்குங்க உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிணறும் இருக்குது, ரவுண்டு கிணறு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் கிணறு. இன்னொரு கிணறு வந்து நல்ல பெரிய கிணறு, கரெல்லாம் கட்டி ரவுண்டு கிணறுங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வீடு இருக்குங்க. அது ஒரு வீடு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு வீடு மாதிரியும் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 பேர் தங்கலாம். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்கலாம் அது மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிணறு தான் 2மே உங்களுக்கு. 2க்குமே ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஸோ வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க இந்த லேண்டு. இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும்.
வில்லேஜும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வில்லேஜ் தான். சில பேர் வந்து ஒரு 50 வீடு 100 வீடு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அப்படி இல்லை. இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 1500லேருந்து 1800 வீடு இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய வில்லேஜ். ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் இருக்குது. 12th வரைக்கும் இருக்குது இந்த ஸ்கூலில். ப்ரைமரி ஸ்கூலும் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது, ஹாஸ்பிட்டலு, கிளினிக்கு, ஷாப்பு, கடை எல்லாமே இருக்குது இந்த ஊரில். ஸோ கண்டிப்பாக ஒரு 1800லேருந்து 2000 வீடுக்கு மேலே இருக்குது இந்த ஊரில். பெரிய வில்லேஜுங்க, எந்த ஒரு பயமும் இருக்காது உங்களுக்கு. அதேபடியே நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுக்கு மரம் வச்சுருக்காங்க. சவுக்கு, தேக்கு, செம்மரம், மகோகனி, நாவமரம் அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா காலியாக இருக்க இடத்துல ஏற்கனவே நெல் பயிரெலாம் போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்குது. நிறைய வந்து சவுக்கு மரம், மகோகனி, தேக்கு மரம், செம்மரம், நாவமரம் அதெல்லாம் நிறைய இருக்குது நம்ம லேண்டில். ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து என்னென்ன பயிரெலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிர், கரும்பு, எள்ளு, உளுந்து இந்த பயிரெலாம் நல்லா சூப்பராக வருங்க. மண் பார்த்தீங்கன்னா செம்மண் இல்லை, நம்ம கலந்த மாதிரி மண்ணாக தான் வரும். ரொம்ப செம்மண் இல்லை, கலந்த மாதிரி மண்ணாக தான் வரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆனால் எல்லா பயிரும் பண்ணலாம். தென்னை மரமும் உங்களுக்கு வரும். சவுக்கு, தேக்கு, மகோகனி, செம்மரம், வேர்க்கடலை, எள்ளு, உளுந்து எல்லா பயிரும் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அந்த தேக்கு வந்து இந்த சவுக்கு வந்து எவ்வளோ தடிசாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சைஸ் இருக்குங்க இந்த சவுக்கு உங்களுக்கு. இதே மாதிரியே சவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 சவுக்கு இருக்குது உங்களுக்கு. 300 சவுக்கு மரம் இருக்குது, நாவ மரம் இருக்குது, தேக்கு மரம், செம்மரம் எல்லா மரமும் கலந்து இருக்குங்க. நல்ல சைஸான சவுக்கு மரம் எல்லாமே. லேண்டு ஒரே ஸ்கொயராக தான் இருக்கும், ஒரே பவுண்ட்ரி தான். புஞ்ச லேண்டு தாங்க, நஞ்ச லேண்டு இல்லை. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா புஞ்சையில் தான் வரும். கண்டிப்பாக வந்து லேண்டு பார்த்தீங்கன்னா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த லேண்டு வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கும் சூட் ஆகும். இல்லை நான் ஃபார்ம் லேண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபார்ம் லேண்டும் பண்ணிக்கலாம், தோப்பு மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் பண்ணை வைக்க போகிறேன், ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அது மாதிரி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணைக்கும் சூட் ஆகும், அக்ரிகல்ச்சருக்கும் சூட் ஆகும், ஃபார்ம் லேண்டுக்கும் சூட் ஆகும். கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல சூப்பரான ஒரே பவுண்ட்ரியாக இருக்கக்கூடிய 13 ஏக்கர் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க கம்மியான பட்ஜெட்டில். கண்டிப்பாக பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டாக தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஆவரேஜான பட்ஜெட் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 அடிக்குள்ளே வருங்க. இந்த தார் ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டும்தான். கண்டிப்பாக யாரும் வந்து இது வந்து பொது வழி அது மாதிரி தான் இது உங்களுக்கு பட்டா வழி அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேணாம். இந்த தார் ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கான தார் ரோடு மட்டும்தான் இது. ஸோ கிணறு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் கிணறு இது. தண்ணி பாருங்கள் எப்படி பியூராக இருக்குது உங்களுக்கு, எந்த ஒரு கலங்களும் இல்லாமல் தண்ணி வந்து பியூராக இருக்குது உங்களுக்கு. மோட்டரு, ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குங்க. ஓனர்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேர் தாங்க சைன் போடணும். கண்டிப்பாக வந்து இந்த லேண்டு வந்து நான் மல்டி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நேஷ்னல் பைபாஸ்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15-14 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க வரும். வில்லேஜுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேண்டுக்கும் கிராமத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும். எந்த ஒரு பயமும் இருக்காது, எந்த ஒரு சேஃப்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெயினாக வந்து சேஃப்டியாக இருக்கும் இந்த லேண்டு உங்களுக்கு. ஏன்னா பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்கும், நல்லா பெரிய வில்லேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூலு, காலேஜு. ஸோ ஏற்கனவே 1800 2000 வீட்டுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. சைட் விசிட் வந்து நேரடியாக பாருங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை போடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்குங்க. கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை கண்டிப்பாக நான் பண்ணை போட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டு லேண்டுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன், நான் வந்து செம்மரம் மாதிரி வச்சு விட்ற போகிறேன் ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ அது மாதிரி வந்து செம்மரம் இல்லை மகோகனி மரம், தேக்கு மரம் அது மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறக்குள்ள இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்குங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5-8 ஏக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்த மாதிரி மண்ணாக வரும். மீதி ஒரு 4-5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா நல்ல மண்ணாக தான் இருக்கும், செம்மண் சாயில் இருக்கும். உங்களுக்கு ஒரு 8 ஏக்கருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்த மாதிரி மண்ணாக வரும். பட் ஆனால் எல்லா மரமும் வரும் உங்களுக்கு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த சவுக்கு மரத்து நல்ல பெரிய சவுக்கு மரம். உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே ஒரு 250-300 சவுக்கு மரம் இருக்குது, நல்ல சைஸான மரமே. அது இல்லாமல் எல்லா மரமும் கலந்து இருக்குது. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பட்ஜெட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 10,000 சொல்லி ஃபைனல் வந்து 9,000 சொல்கிறாங்க. நான் திரும்பி சொல்கிறேங்க, ஒரு சென்ட்டு வந்து 10,000 சொல்கிறாங்க. ஒரே பேமெண்ட்டாக நம்ம பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃபைனல் 9,000 வருவாங்க. நம்ம சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 9 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதுவும் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக் 10 நாளைக்கு மட்டும்தான். ஏன்னா வந்து நீங்கள் கேஷோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப நெகஷியபிள் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திரும்பி சொல்கிறேங்க, 10 ரூபா சொல்கிறாங்க. உக்காந்தா நம்ம சிட்டியும் உட்காந்து நீங்கள் சைட் விசிட் வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 9.5 அது மாதிரி வருவாங்க. ஒரே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 9 இல்லை 9.2 லேக் வரத்துக்கு ஏக்கரு நிறைய வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 1 வீக்குள்ளே மட்டும்தான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய பார்ட்டி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 10 லேக்ஸ் சொல்லி ஒரு 9.5 9.2 அது மாதிரி பண்ணலாம். கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். நல்ல லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னால் எவ்வளோ பேசி நெகஷியபிள் பண்ணி ட்ரை பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி நெகஷியபிள் பண்ணி ட்ரை பண்ணி வாங்கி தரேன். ஸோ அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட் வந்து 10 ரூபா சொல்லி 9,000 சொல்கிறாங்க. சிட்டியும் உட்காந்தா ஒரு 200-300 குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் அதுவும் நெட் பேமெண்ட் பண்ணுற மாதிரியா இருந்தால் இந்த அமௌண்ட்டு ஓகே சொல்லுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுவும் டைமும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 வீக் உள்ளே தான். மெயின் பார்த்தீங்கன்னா நெட் பேமெண்ட்டும் டைம் வந்து ஒரு 1 வீக் உள்ளே தான். கண்டிப்பாக வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். நம்ம ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்டாக உட்காந்து பேசிக்கலாம். டேரெக்ட் ஓனர் தாங்க, எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லை. டேரெக்ட் ஓனர், டேரெக்ட் பார்ட்டி டு பார்ட்டி தான் சிட்டிங்கு. அக்ரிமெண்ட் போட்டு ஸோ அது மாதிரி சேல்ஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் லேண்டு வந்து சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக நம்ம பார்ட்டிக்கிட்டே விட்டுறோம். டேரெக்ட் சிட்டிங்கே பார்ட்டிக்கிட்ட உட்காந்து பேசிக்கலாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட்டு. உங்களுக்கு வந்து எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில், கிளியர் டாக்குமெண்ட்டோட இருக்கும். பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க. லேண்டுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷனு, ட்ரிப் இரிகேஷன் ரெண்டுமே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து அப்படியே நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், பயிர் வைக்கலாம். இல்லை வந்து பண்ணை வைக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக அவங்களே பைப்லைன் கனெக்ஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. அதனால் வாட்டர் சோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லை உங்களுக்கு. ஃபுல்லாக பைப்லைனு, ட்ரிப் இரிகேஷன் ரெண்டுமே போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்ல நீர்வளமான கிணறு தான் உங்களுக்கு. சரௌண்டிங்கில் எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நெல் பயிர், வேர்க்கடலை, உளுந்து அதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம லேண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மரப்பயிர் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த லேண்டு வாங்கினீங்கன்னா நீங்களும் அக்ரிகல்ச்சர் பண்ணிங்கன்னா லேண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க. நான் பண்ண போகிறேன்னு மெயினாக நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்டு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாத்து பண்ணை, ஸோ இது மாதிரி போகிறவங்க பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். இல்லை நெல் பயிர், வேர்க்கடலை, உளுந்து, எள் அப்படி போட போகிறன்றவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து நான் ஃபார்ம் லேண்ட் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாங்க. நீங்கள் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணைலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லேண்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இருந்ததுன்னா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ஃபோனில் பேசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லேண்டு, கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு. அதுவும் தார் ரோட் டச்சு, 2 வீடு இருக்குது, 2 கிணறு, சர்வீஸு, பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலையே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களும் பண்ணலாம், ஃபார்ம் லேண்ட் வைக்கிறவங்களும் வைக்கலாம். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் திரும்பி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு ஆவரேஜான ப்ரைஸில் நம்ம கிட்ட வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் கொஞ்சம் லேண்டு வந்திருக்கு.
அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மண் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி சாயில் மண்ணாக தான் இருக்கும், உங்களுக்கு செங்கோட்டு மண்ணாக தான் இருக்கும். ஒரு 5-6 ஏக்கர், மீதி இருக்க ஒரு 7-8 ஏக்கர் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலந்த மாதிரி மண்ணாக இருக்கும். எல்லா பயிரும் பண்ணலாங்க கண்டிப்பாக. நான் ஃபோட்டோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே போட்டது பக்கத்தில் எல்லாம் பண்ணியிருந்தது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபோட்டோவில். கண்டிப்பாக மிஸ் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த வீட்லேயும். உங்களுக்கு போர் இருக்குங்க, வீட்டுக்கு தனி போரு, வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரி கிணத்துக்கும் தனி சர்வீஸ் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுங்கள். திரும்பி சொல்கிறேன், இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்குள்ளே மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் இருக்கும். ஏன்னா நிறைய பார்ட்டி வந்து திரும்பி பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி நான் உங்கள் ஃபோனை பிக் பண்ணல, எடுக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க. நிறைய பேர் வந்து ஒரு 4 வாட்டி 5 வாட்டிலாம் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுங்கள் போதும். அப்படி நான் எடுக்கலைன்னா கன்ஃபார்ம் எடுத்துருவேன். அப்படி சப்போஸ் ஏதாவது ஒரு வேலையாக இருந்தேன் எடுக்கலைன்னா ஒரு வாட்டி கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணிடுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் பேசிட்டேன். இன்னும் ஒரு 4-5 நாள் மட்டும்தான் பேச வேண்டிய பேலன்ஸ் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பேசிடுவேன். எனக்கு யாரெல்லாம் கால் பண்ணிங்களோ இன்னும் ஒரு 4 டேஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவேன். யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடிசாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த சவுக்கை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே நல்ல சைஸான சவுக்கு மரம், தேக்கு மரம், செம்மரம், நாவு மரம் எல்லாமே இருக்குது. அதனால் யாரும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. பிளான் பண்ணி இந்த லேண்டை வாங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்சீட் ஆகலாம். ஏன்னா உள்ளே வந்து என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். வீடுலேருந்து 2 கிணறு இருக்குது, 2 வீடு 2 கிணறு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு, தேக்கு மரம், நாவ மரம், செம்மரம் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி நம்ம எப்படி பண்ணால் ப்ராஃபிட் ஆக்கலாம், ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பெஸ்ட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு லேண்டாக தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் யோசித்து நீங்கள் திங்க் பண்ணி இந்த லேண்டை வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்கும் உங்களுக்கு. சரியா ஃப்ரெண்ட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நான் போடக்கூடிய லேண்டு சம்மந்தமான வீடியோ, அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்டு, ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, சூட்டபுளாக இருக்கோ, கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்துட்டு சைட் விசிட் வந்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.